நீங்க போட்டா போயிட்டா நான் கேட்கிறேன். ஒரு கட்ட கனவு நம்ம படிச்சு முன்னேறாம ஒரு கட்ட கனவு படிப்பா நம்மளா நம்ம இல்லையா நம்ம பிள்ளையா போயே பல மாசம் ஆச்சுடா புள்ளியாதான் கிளம்புறாரு புள்ளியாதுங்க அது அவனாச்சும் ஒரு இடிச்ச வேலை எடுப்பான் அதை அவன் வச்சு அப்புறமே எடுத்துக்குவோம் படி வணக்கம் போனா பாலர் பள்ளின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஆரம்ப பள்ளி, அப்புறம் இடைநிலை பள்ளி, அப்புறம் சில பேர் வேலை ஒரு தொழில் தேடணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தொழில் தேடுறதுக்கு முன்பதாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர் வந்து ஒரு கல்லூரி இல்ல ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு போனோம்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க. சில பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஐயோ ரொம்ப ஒரு போரிங்கான லைஃபா இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு. சில பேருக்கு வந்து ஞாபகம் வருதுன்ட்டு ஆட்டோகிராஃப் ஞாபகம் வர நிறைய ஆட்டோகிராஃப் தான் இருக்கும். அதே மாதிரி சில மாணவர்களை பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பயமா இருக்கும், ரேகிங் எல்லாம் செய்வாங்களே, அதெல்லாம் நம்ம எப்படி இது பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது நம்ம என்ன ஒரு கேள்வி கேட்கணும் நமக்குள்ளார, அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வந்து உண்மையிலே என்ஜாய் பண்றாங்களா இல்ல வந்து அது ரொம்ப ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நிச்சயமா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒரு இளைஞர், அதுவும் ஒரு பல்கலைக்கழகத்துல கத்துக்கிற இளைஞரை நீங்க கேட்டீங்கன்னா தான் நிச்சயமா அதெல்லாம் தெரியும். அதுக்காக பிரத்யேகமாக உங்களுக்காக 5 இளைஞர்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். சரி, அவங்க யாருன்னு பார்க்க போறீங்களா? வாங்க காலத்துக்கு போவோம். முதலாக வந்திருக்கிறது சுரேஷ். வணக்கம், என் பேர் சுரேஷ் குமார் பாரதிதாசன். நான் காஞ்சாலேருந்து வந்திருக்கேன். இப்போ கரண்ட் யூபிஎம்ல படிச்சுக்கிறேன். வணக்கம் சுரேஷ், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா புனிதமலர். வணக்கம், என் பேர் புனிதமலர். நான் கோலாலம்பூர்லேருந்து வந்திருக்கேன். யூனிவர்சிட்டி ஆஃப் தரங்கேஷன்ல படிக்கிறேன். சரி, தேங்க்யூ புனிதமலர். அடுத்தது விஜய். எப்படி இருக்கீங்க? சரி, உங்களுக்கு வணக்கம், என் பேர் வந்து விஜய் ராமா. நான் வந்து மலேசிய சபா பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டி மலேசியா சபாவில் வந்திருக்கேன். சரி, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா காயத்ரி. காயத்ரி உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. வணக்கம், நான் வந்து காயத்ரி, முன்னாள் யூகேஎம் மாணவி. தற்பொழுது வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் பணி செஞ்சுட்டு இருக்கேன். சரி, ஓகே. அடுத்தது பார்வேந்தன். வணக்கம், என் பேர் பாரிந்தன், தகப்பனார் பேர் திருவாளர் பெரியசாமி. நான் மலாயா பல்கலைக்கழகத்தில் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் செஞ்சுட்டு இருக்கேன். சரி, இந்த 5 இளைஞர்களை தவிர்த்து ஒரு பேனலிஸ்ட் நம்மளோட வந்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, மலாயா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த துணை பதவி அதிகாரி திரு மகா கணபதி தாஸ். வணக்கம் மிஸ்டர் மகா கணபதி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் வித் அஸ் டுடே. உங்களோட கருத்துக்கள் நிச்சயமா அப்புறம் கேட்கப்படும். சரிங்க, சுரேஷ், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பல்கலைக்கழக வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். பல்கலைக்கழகம் வாழ்க்கைன்னு சொல்ல போனா நிறைய இருக்கு. அதாவது பல்கலைக்கழகம் சொன்னாலே பல கலைகளை கத்துக்கணும். ஸோ அதனால படிப்பை தவிர நிறைய என்டர்டெயின்மெண்ட் நிறைய இருக்கு. இந்த படிக்கிறது மட்டும் ஒரு சைடு விட்டுட்டீங்களா இல்ல? இல்ல, அது பேசிக்கே தான். ஆனா அதையும் பார்த்துக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கு, நிறைய கத்துக்கலாம்.
அப்படியா விஜய் உங்களோட உடன்பாடு என்டர்டைன்மெண்ட் சொல்லும்போது இதை பத்தி பல்கலைக்கழக வாழ்க்கை என்ன கேட்டா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இளைஞரோட பகுதி வாழ்க்கை என்னன்னா கேட்டா மற்ற படிப்போட அதுல இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் நம்ம கத்துக்கிறோம். அதை தவிர அவர் சொன்ன மாதிரி என்ஜாய்மெண்ட் நிறைய வாழ்க்கையில் இப்படிலாம் கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோட பல்கலைக்கழகம் தான். அப்படிங்களா? சரி, புனிதமலர் உங்களுக்கு இதுல உடன்பாடு இருக்கா? எனக்கு உடன்பாடு இருக்கு. பல்கலைக்கழகம் தான் வந்து வாழ்க்கையெல்லாம் இப்படித்தான் இருக்கும், படிக்கையும் கவனம் செலுத்தலாம், மற்றபடி என்ஜாய்மெண்ட், எக்ஸைட்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நாங்கள் சேர்ந்து அரட்டை அடிக்கிறது, வெளியே படம் பார்க்கறது, நிறைய விஷயம். சரி, இதெல்லாம் பேசுறீங்க, இது ரொம்ப பேசிக்கான ஒரு இதுதான். காயத்ரி, இது வந்து என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், அதுதான் நான் கேட்கிறேன். படிப்பை விட்டுட்டு நம்ம ஒர்க்கிங் லைஃப்க்கு போறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ரிஹர்சல். என்ன கேட்டீங்கன்னா வந்து இந்த 3 வருஷம் இங்க வந்து நம்ம ஒரு ஒத்திகை, ஒரு ரிஹர்சல். ஃபேமிலியை விட்டு இங்க வந்து நம்ம தனியா எல்லாத்தையும் நின்று புது புது அனுபவங்கள், புது புது உறவுகள், நண்பர்கள் எல்லாமே. ஸோ நம்ம எது நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்ப்போம். சோகம், மகிழ்ச்சி, சந்தோஷம், நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நம்ம இங்க அனுபவிப்போம். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஹர்சல், ஒரு ஒத்திகை. அனுபவபூர்வமா நம்ம வந்து அனுபவிக்க போறோம் வாழ்க்கையை இங்க வந்து 3 வருஷம். ஸோ நம்ம எப்படி இருக்க போறோம்? நீ மட்டும் அனுபவிக்க போறியா, நான் மட்டும் அனுபவிப்பேன். நீ ஒரு நாளா இருந்து எதுலேயே சந்தோஷம் இல்லை. எப்படி சொல்லுவாங்க, ஒரு கை தட்டினா அவசரம் வராது. ஸோ அதே மாதிரி நீங்க ஒன்றி மட்டும் இருந்து எதுவுமே அனுபவிக்க முடியாது. ஸோ புது வாழ்க்கை இத்தனை நாள் வந்து ஃபேமிலி கூட இருந்தோம். இப்போ வந்து அவங்க அப்படி சொல்றாங்க, உங்களோட உடன்பாடு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, யூனிவர்சிட்டி லைஃப்ங்கிறது வந்து ரொம்ப நம்ம வந்து இடைநிலை பள்ளி, அதாவது வந்து ஃபார்ம் 6 முடிச்சுட்டு ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அந்த இடத்துல என்னன்னா, நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது நம்ம கற்றுக்கிறது வந்து ரொம்ப பேசி, ரொம்ப அடிப்படை. அது வந்து சொல்ல போனால் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிறது வந்து 1% தான் சொல்ல முடியும். ஆனால் அது யூனிவர்சிட்டி போய்ட்டு தான் நம்ம மிச்சம் 99% கற்றுக்க போகிறோம். அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்த முடியும். அது வந்து என்ஜாய்மெண்ட் எல்லாமே வந்து எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் நமக்கு முக்கியமானது படிப்பு. படிப்பை தவிர மற்ற நிறைய என்ஜாய்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்குவோம். எவ்வளோ விஷயம் நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை வந்து அங்கே தான் போய் பார்ப்போம். முதல்ல ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து யூனிவர்சிட்டி லைஃப்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வந்து உண்மையாக யூனிவர்சிட்டிக்கு போய் படித்து